அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள 1,31,00,000 பெண்களுக்கு நேரடியாக வங்கி கணக்குக்கு நம்ம 5,000 ரூபாய் போட்டுட்டோம். நாம தான் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவோம், எல்லாரும் நமக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு மெதப்புல உட்கார்ந்து இருந்தாரு. அவர் அப்படியே கனவுல இருந்து தட்டி எழுப்புற மாதிரி ஒரு அறிவிப்பை எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்காரு. 5,000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்களா, நாங்க 10,000 ரூபாய் கொடுக்குறோம். அதுவும் பாதி பேருக்கு இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னும் 5 அறிவிப்புகள் இருக்கு. ஒவ்வொன்றா விலாவரியா பார்க்க போறோம். மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். முதல்ல இந்த 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் இருக்கு இல்லையா, இதற்கு பேரே பாத்தீங்கன்னா கருணை தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன கருணை தொகை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் அவரோட ஆட்சி காலத்துல மின்சார கட்டணம், குடிநீருக்கான வரி, அதே மாதிரி சொத்து வரி இதெல்லாமே உயர்த்திட்டாங்க இல்லையா. அதனால அந்த சித்திரவதையில மக்கள் வாட்டி வதஞ்சிட்டு இருப்பாங்க. அவர்களை பாதுகாக்கிற வகையில, அவர்களை மீட்டெடுக்கிற வகையில ஒரு கருணை தொகையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 10,000 அறிவிச்சிருக்காங்க. அதாவது அது ரெக்கவராகி வர்றதுக்கு இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இந்த வரிகள்லாம் போட்டதுனால மக்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க, அவர்களை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் இந்த 10,000 ரூபாய் கொடுக்குறோம், ஒரு போனஸ் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்பவுமே என்னன்னா அரித்மெட்டிக்கலாக ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா. இப்போ ஸ்டாலின் அவர்கள் 5,000 ரூபாய் கொடுத்ததே மக்கள் ஒரு பெரிய தொகையை பார்க்கும்போது நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படிங்கிற கணக்கு தான். அப்போ அதே கணக்கில் தான் எடப்பாடி அவர்களும் மூவ் பண்ணுறாரு. நீ 5,000 ரூபாய் கொடுக்குறீங்களா, நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன். ஏற்கனவே மக்கள் 5,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. இப்போ திருப்பி இன்னும் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பக்கம் ஓட்டு போட வருவாங்க அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய கணக்காக இருக்கும். அதை அவர்கள் பண்ணுறாங்க. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது, இது ஒரு பெண்களுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அதிமுக தரப்புல இருந்து இதுவரைக்கும் வெளியான எல்லா அறிவிப்புகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பங்கள் அப்படின்ற, அதாவது என்னன்னா ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்குமே இது பொருந்தும் அப்படிங்கிறதான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நாம்ஸ். அதனால இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்தது இரண்டாவதா இருக்கிற அறிவிப்பு என்ன அப்படின்னா, இப்போ வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சிருப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்ச இளைஞர்களுக்கு மாதம் ஊக்கத்தொகை கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு. அதாவது இதை ரொம்ப நாளாக பல்வேறு கட்சிகள் வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட இதை ஒரு தேர்தல் வாக்குறுதியாக எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய், +2 முடிச்சு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருக்கிறவங்களுக்கு மாதம் 1,000 ரூபாய். ஸோ லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இந்த பணம் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சிட்டு வேலை இல்லாமல் இருந்துட்டு இருப்பாங்க. பள்ளி காலத்திலேயே அதில் பதிய சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவர்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொகை கிடைக்கும். நிச்சயமா அவர்களுக்கு ரொம்ப உதவிகரமான ஒன்றை தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் நம்முடைய இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அடுத்தது மூன்றாவதா பாத்தீங்கன்னா, மீனவர்களுக்கு கிட்டத்தட்ட மீன்பிடி தடைக்காலம்னு ஒன்று இருக்கும். கோடை காலத்தில் அவர்கள் மீன் பிடிக்க போக முடியாது. மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம், அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலங்கள் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகைன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது அவர்களோட சர்வைவலுக்காக பணம் கொடுப்பாங்க. அது 8,000 ரூபாய் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 12,000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா அவர்கள் தரப்புல கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு, 8,000 12,000 அப்படிங்கும்போது ஒரு 50 விழுக்காடு அதிகமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா நிச்சயமா அவர்கள் தரப்புலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரண தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, பொங்கல் அப்படின்னாலே நமக்கு என்னன்னா பொங்கல் பரிசு பொருள் எப்பவுமே கொடுக்குறாங்க. அதுவும் அந்த பரிசு பொருட்கள்ல ஒரு ஆண்டும் ஒவ்வொரு விஷயம் மாறும். ஒரு ஆண்டு வெள்ளம் கொடுப்பாங்க, ஒரு ஆண்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பொருட்கள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும், ஆனால் என்ன கிடைக்கும்ன்றது தெரியாது. கூடவே பார்த்தீங்கன்னா பொங்கல் உதவித்தொகைன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது பொங்கல் பரிசு தொகைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பொங்கல் பரிசு தொகையை இனிமேல் எல்லா ஆண்டும் ஃபிக்ஸடா 1,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இது அரசாங்கத்துடைய ஒரு திட்டமாவே கொண்டு வரும்னு சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1,000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். இந்த பொங்கல் பரிசு தொகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா ஆண்டுமே ஒரு பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல தான் இந்த பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்கக்கூடிய ஸ்கீமே அவர்கள் கொண்டு வர்றாங்க. அதுவும் கொரோனா காலகட்டம் அப்படின்னு வரும்போது என்னன்னா, திமுக தரப்புல ஒரு கோரிக்கை வச்சாங்க, பொங்கலுக்கு நீங்க 5,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா திமுக தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா பரிசு தொகை முதல் ஆண்டு கொடுத்தாங்க. அதற்கு அடுத்த ஆண்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ இந்த ஆண்டு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அதே பெரிய விமர்சனம், ஏன் நீங்க கேப் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கவுண்டர் பண்ற மாதிரி தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா,
நாங்கள் வந்து எல்லா ஆண்டுமே இதற்கப்புறம் வந்து 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காரு. இது நிச்சயமாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாகும். அப்போ எல்லா பொங்கலுக்கும் இனிமேல் நமக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா அப்படிங்கிறத அவர்கள் எதிர்பார்ப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அழிந்து வரக்கூடிய ஒரு துறையான கைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து இலவச மின்சாரம் அப்படிங்கிறது அரசாங்கம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த கைத்தறி இருக்கு இல்லையா, அந்த கையால் வந்து ஓட்டக்கூடிய தறி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 யூனிட் வரைக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க. அது இனிமேல் வந்து 400 யூனிட்டாக நாங்கள் இலவசமாக கொடுப்போம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி விசைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 யூனிட் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதற்கப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1400 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுப்போம்னு சொல்லி 400 யூனிட்டுகள் வந்து இதுக்கப்புறம் கூடுதல் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நலிவடைஞ்ச நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் அரசாங்கமே வந்து மின்சாரங்கள் இலவசமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வந்து விவசாயத்திற்கு வந்து இலவச மின்சாரங்கிறது எந்த அளவிற்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இந்த துறையை வந்து ஊக்குவிக்கிறது, இந்த தொழில் வந்து லாபகரமாக அமையறதுக்கு நிச்சயமா இந்த இலவச மின்சாரங்கிறது அடிப்படையில் அந்த தரப்பு மக்களுக்கு மிகப்பெரிய அளவு உதவியா இருக்குன்றதுல மாற்று கருத்தே இல்லை. கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 1000 யூனிட் இருந்து 1400 யூனிட்டாக விலையில்லாமல் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும். அப்புறம் இன்னொரு விஷயம், நகரப்புறங்கள்ல சாலை ஓரங்களில் கடைகள் வச்சிருப்பாங்களே சிறு வியாபாரிகள், அவர்கள் வந்து கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கடனை தள்ளுபடி செய்வோம். இதே மாதிரிதான் கடந்த வாக்குறுதியிலையும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணுவோம், நாங்கள் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அப்போ இதுலயும் ஒரு கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒன்று இருக்கு. நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். கிட்டத்தட்ட அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 முக்கியமான விஷயங்கள் தான். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பா எடுத்துக்கிறது நம்ம முதல்ல சொன்ன அந்த 10,000 ரூபாய்க்கான கருணை தொகை அப்படிங்கிறதான். ஏன்னா திமுகவினுடைய தேர்தல் கணக்குக்கு நேரடியாக பதிலடி கொடுக்குற வகையில தான் எடப்பாடியினுடைய இந்த அறிவிப்புகள்லாம் இருக்கு. ஸோ அவர்கள் வந்து 5000னா நாங்கள் இங்கே 10,000 முதல்ல எடுத்த உடனே ஸ்டாலின் அவர்கள் வந்து மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாங்கிற திட்டத்தை வந்து அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தார் இல்லையா. அறிவிச்சது 2021 இருந்தாலும் கொடுக்க ஆரம்பிச்சது 2023 செப்டம்பர் மாதம் தான். ஸோ அது வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்போ பெண்கள் இப்போ 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க, அப்போ நாம என்ன பண்ணிடலாம், நம்ம 2000 நம்ம வந்து மாற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே அதிமுக தரப்புல ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க. ஸோ உடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் நாங்களும் வந்து அடுத்த ஆண்டு 2000 ரூபாய் கொடுக்க போறோம்னு சொல்லி அறிவிச்சது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 5000 ரூபாயை மொத்தமாக கோடைக்கால சிறப்பு நிதியாக 2000 ரூபாயும் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு மிச்சம் இருக்கிற 3 மாதத்துக்கும் கணக்கு பண்ணி 5000 நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வந்து பார்த்து செலவு பண்ணுங்க, பத்திரமா செலவு பண்ணுங்க, சேர்த்து வச்சுக்கோங்க, சேமிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டிருந்தார். ஸோ அப்போ அதுதான் அவர்களுக்கு கூட தேர்தலுடைய முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரே நாளில் 6500 கோடியை டிஸ்பர்ஸ் பண்ணி எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வர வச்சிருந்தார். அதுல 2 விஷயம் இருக்கு. இந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பு ஒன்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் வந்து திமுகவுடைய அந்த செயல்பாட்டில் இருந்துச்சு. காரணம் என்னன்னா அந்த பணம் எல்லா பெண்களுக்கும் போகல, ரேஷன் கார்டுகள் வைத்திருந்த எல்லா பெண்களுக்கும் அது போகல. இன்னும் சொல்ல போனா 90 லட்சம் பெண்களுக்கு வந்து அந்த பணம் கிடைக்கல. அப்போ 1,31,00,000 பெண்களுக்கு அந்த பணம் கிடைச்சிருக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய 90 லட்சம் குடும்பங்களுக்கு அது கிடைச்சிருக்காரு. அப்படிங்கும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது அந்த திட்டத்தில் இருக்கு. ஸோ அதற்கு வந்து இந்த பக்கம் இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா பெண்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து குடும்பத்தினருக்குமே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், கிட்டத்தட்ட நாங்கள் 2000 ரூபா வந்து கொடுக்க போறோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நீங்க வந்து இலவச பேருந்து திட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அங்கே வந்து பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இங்கே நாங்கள் வந்து ஆண்களுக்கும் இலவசம், நீங்கள் வந்து எந்த பஸ் ஏறிக்கிங்க இறங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை கவுண்டர் பண்ணுறதுக்காகவே ஒரு பிரத்யேகமாக ஒரு தேர்தல் வாக்குறுதி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது. அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து சிலிண்டருக்கு வந்து மானியம் கொடுப்போன்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் அவர்கள் வந்து செயல்படுத்தவும் இல்லை. அப்போ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 சிலிண்டர்கள் நாங்கள் இலவசமாகவே கொடுக்குறோம் ஆண்டுக்கு. கிட்டத்தட்ட ஒரு சிறு குடும்பம், ஒரு நடுத்தர குடும்பத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கான காசு அப்படிங்கிறது 2 மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக அவர்கள் வாங்கணும் இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய தொகை வரும். அது 3 சிலிண்டர் இலவசம் அப்படிங்கும்போது அதுவே வந்து ஆண்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் பெரிய அளவில் சேமிச்சு கொடுக்கும். அப்போ அது வந்து அவர்கள் தரப்புல ரொம்பவே ஒரு பயனுள்ள திட்டமாக தான் அதிமுக தரப்புல நமக்கு தெரியுது. இது வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுப்படும் தான், ஏன்னா பெரிய அளவில் வந்து நமக்கு பணம் சேமிக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து அதிமுக இப்போ எப்படி முன்னாடி எடுத்து டேபிள் வச்சிருக்கக்கூடிய வாக்குறுதிகள். திமுக இன்னும் தங்களுடைய வாக்குறுதியை முழுமையாக வெளியிடல. அவர்கள் இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழியின் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. அவர்கள் முழுசாக ரெடி பண்ணி நமக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. ஸோ நம்ம அது வரைக்கும் பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் இப்போ களம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா திமுக வந்து இந்த தேர்தலை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே வெற்றி பெற்றே ஆகணும், ஜெயிச்சே ஆகணுங்கிற அடிப்படையில் பல விஷயங்களை வந்து அவர்கள் வாக்குறுதிகளில் அள்ளி விடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் சமீபத்தில் நடந்துச்சு இல்லையா, February 17
நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய கடன் எந்த அளவிற்கு வந்து அதிகமா மாறி இருக்கு அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட திமுகவினுடைய ஆட்சியில மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 4.5 லட்சமா இருந்த கடன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5 லட்சத்தையும் தாண்டி போற அளவுக்கு இருக்கு. 2027ஆம் ஆண்டு நிதியாண்டிற்குள் தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10.25 லட்சம் கோடிக்கு மாறிடும் அப்படிங்கிறத நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே வெளிப்படையா அறிவிச்சிட்டாரு. அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் நலத்திட்டங்கள் கொடுக்கறது எல்லாமே கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டை வந்து ஒரு கடன்கார மாநிலமாக மாற்றி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவர்களே வந்து ஒப்புக்கொண்டாங்க. இப்போ இதே திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 4.5 லட்சம் கோடியா கடன் இருந்துச்சு அப்படிங்கும்போது அது இத்தனை ஆண்டு கால ஆட்சி, அதுலலாம் சேர்த்து இவ்வளவுதான் இருந்துச்சு. இப்போ நீங்க திமுக ஆட்சி காலத்துல புதியதாக நீங்க என்ன திட்டங்கள், முதலீடு திட்டங்கள் நீங்க கொண்டு வந்தீங்க? இப்போ தமிழ்நாடு அரசுக்கு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் பூங்கா நீங்க அமைச்சிருக்கீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு கட்டுமானங்கள் வந்து நடந்திருக்கு, அதனால வந்து இவ்வளவு பணம் நாங்க கடன் வாங்கி நாங்க இன்ஃப்ராவை நாங்க டெவலப் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இல்ல, முழுக்க முழுக்க நாங்கள் நலத்திட்டங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஸ்டாலின் அவர்களுடைய பேரை வந்து ஒரு பிராண்ட் ஆகணும், மக்களுக்கு நேரடியாக பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வாக்கு வங்கியின் அடிப்படையில் தான் நீங்கள் திட்டங்கள் செயல்படுத்திருக்கீங்க. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் கடன் அதிகமாக வாங்கினீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் மீது நிதி சுமை தான் வந்து அதிகமாக, ஏன்னா நம்ம திருப்பி வட்டி கட்டணும். இப்போ வட்டி கட்டுறதுக்கு நமக்கு தொழில் வளம் பெருகுது அப்படிங்கும்போது அது ஒரு வருமானமாக வரும். அப்போ அதை நம்ம வந்து வச்சு ஈஸியாக தமிழ்நாட்டினுடைய கடன் அடைக்கிறதுக்கு நம்ம கடனை திருப்பி செலுத்தலாம், இல்லை வட்டி கட்டலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லை, நலத்திட்டங்களுக்காக தான் அதிகமாக போகுது, சம்பளம் கொடுக்கறதுக்கே அரசாங்கம் திணறுது அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் இது மாதிரி நீங்கள் கூட நாங்கள் 2000 கொடுப்போங்கிற திட்டங்கள் அறிவிச்சிங்கன்னு சொல்லி கேள்விகள் வந்துச்சு. அப்போ அதே கேள்வி இந்த பக்கம் வராதா? அதே மாதிரி கேள்வி அதிமுக பார்த்து வராதுன்னா அதே கேள்வி எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அது இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இருக்கும்போது இவ்வளவு கடன் வாங்கினோமா? இல்லையே. அப்போ திமுக தான் அவ்வளவு கடன் வாங்குறாங்க, அப்போ நீங்க அவங்கள பார்த்து அந்த கேள்வி கேட்கணும். நாங்க ஆட்சிக்கு வந்து நாங்க கடனே இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க வந்து மேனேஜ் பண்ணுவோம், கடன் நாங்க குறைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அதை எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது அவர்கள் தான் வெளிச்சம். ஆனா எது எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இலவசங்கள் அப்படிங்கிற கல்ச்சர் அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம வந்து ஒவ்வொருத்தர் பண்ண வேண்டிய ஒன்று தான். எடுத்து இந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப உற்று நோக்க வேண்டியிருக்கு. அவர்கள் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வி, மருத்துவம், குடிநீர், இது மட்டும் தான் இலவசம். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பண்ணும், அதுக்கான கட்டணங்கள்லாம் இருக்கும் தான். ஆனால் வந்து மிக குறைந்த அளவில் நாங்கள் வந்து மக்களுக்கான பயன்பாடுகளை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறது அவர்கள் சொல்றாங்க. அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கறது இல்லை, எல்லாமே வந்து செயல்பாட்டு வரைவு தான். ஸோ அவர்களுடைய பாணி ஒரு தனியாக இருக்கு இல்லையா? ஆனால் இங்கே வந்து ஒரு பிரதான கட்சிகளாக இப்போ திமுக அதிமுகன்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இவர்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் வந்தாலுமே கிட்டத்தட்ட அவருமே வந்து இலவசமாக நாங்கள் வந்து இருசக்கர வாகனம்லாம் கொடுப்போம், வீட்டுக்கு வீடு எல்லாருக்குமே 2 வீலர் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் முன்னாடி பேசியிருந்தார். எல்லாருமே கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ கண்டிப்பாக அவர் அதில் கொடுக்க போறாங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் விஜய் அவர்கள்கிட்ட வந்து வரும். அப்போ இந்த மாதிரி இலவசங்களை அறிவித்து அதன் மூலமாக நம்ம வந்து ஓட்டை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் இருக்கு. அது நடைமுறையில் அரசியல் கட்சிகளுக்கு பயனளிக்கவும் செய்யுது. அப்படின்னா இந்த முறை திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை அதிமுகவினுடைய இந்த வாக்குறுதிகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம சொல்ல வர விஷயமே வந்து அதுதான். அதாவது திமுக வந்து எப்படிலாம் மக்கள்கிட்ட இருந்து நம்ம ஓட்டை வாங்கிடலாம், என்னென்ன சொல்லிலாம் மக்கள்கிட்ட நம்ம ஓட்டை வாங்கிடலாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் 1 மடங்கு 2 மடங்கு வந்து எடப்பாடி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. நாங்கள் வந்து எல்லாத்தையுமே கொடுக்குறோம். எங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமும் இருக்கு. கிட்டத்தட்ட அவர்கள்கிட்ட இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிதியை வாங்கி நாங்கள் மக்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் எல்லா விஷயமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அது செயல்படுத்துவாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. திமுகவினுடைய அந்த ஒரு அறிவிப்புகளுக்கு எல்லாமே நேரடியாக ஒரு எதிர் அறிவிப்பாக தான் எடப்பாடி அவர்கள்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. அதுவும் எல்லாம் 1 மடங்கு மேலே. நீங்கள் வந்து 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அனைத்து பெண்களுக்கும் 2000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்க, ஆனால் பண்ணல, நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சிலிண்டருக்கு மானியம் தானே கொடுப்பீங்க, நாங்கள் சிலிண்டரே ஃப்ரீயாக கொடுக்குறோம். நீங்கள் வந்து வீடு கட்டி தானே கொடுப்பீங்க, நாங்கள் வந்து இடமும் வாங்கி வீடும் கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீட்டரில் இருந்துச்சுன்னா அதை விட 2 மடங்கு அதிகமாக இங்கே வந்து கொடுக்குறதா அறிவிக்கிறாங்க. ஸோ அப்போது திமுக நமக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் கூட இங்கே அதை விட அதிகமாக பண்ணுறாங்களே, அப்போ நம்ம இங்கே போயிடலாமா அப்படிங்கிற அந்த ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதான் நமக்கு தெரிய வருது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அடுத்த கட்டமாக என்னென்ன வாக்குறுதிகள்லாம் அதிமுக தரப்புல இருந்து கொடுக்குறாங்க. இன்னும் திமுக வந்து தேர்தல் கிட்ட வரும்போது அவர்கள் தரப்பு வாக்குறுதிகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றியும் விரிவாக நம்ம பேசுவோம். நன்றி.